நம்ம இப்போ இன்றைக்கி வீட்டில் உரமண் செய்வது எப்படின்னு பார்ப்போம். உரமண் நம்ம கார்டனிங்க்கு தேவையானது, அதெல்லாம் நம்ம கடையில் துட்டு கொடுத்து வாங்குறோம். அப்படிலாம் வாங்கினா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இப்போ கொஞ்சோண்டு நீங்கள் செய்ய போகிறீங்கடா, இந்த அளவு ஆட்டு சாணம் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதை இப்போ அரைக்கணும். இதை அரைச்சிட்டு காமிக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது தெரியும். இப்போ எந்த அளவு அரைச்சிருக்கோன்னு இங்கே பாருங்கள். இந்த அளவு அரைச்சா போதும். இப்போ இது அரைச்சிட்டு இப்போ இது கூட சாணம் சேர்க்கணும். அது எவ்வளோன்னு நான் உங்களுக்கு இது இப்போ ஃபோன் ஒரு அடி கீழே போட்டேன். இப்போ இது கூட இந்த அளவு ஒரு சின்ன அளவு சாணம் காஞ்ச துண்டை சேர்த்து இதையும் நல்லா இது கூட அரைச்சிக்கிடணும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கணும். இப்போ இதை அரைச்சிட்டு உரமாக எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம வீட்டில் விறகு எரிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த கறி துண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சு இதையும் அரைச்சிடணும். இப்போ இதையும் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு நம்ம சாணம், அந்த ஆட்டுப்புழுக்கும் ஆட்டரும் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த இது கூட இதையும் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.